அனைவருக்கும் வணக்கம். பஞ்ச சபை ஸ்தலங்களில் தாமிர சபை அந்த காலத்தில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அந்த மன்னர்கள்லாம் இருந்த காலகட்டத்தில் திருநெல்வேலி எப்படி இருந்துச்சுன்னா மூங்கில் வனமாக இருந்துச்சு, மூங்கில் காடாக இருந்துச்சு. அதாவது வேணு வனம் அப்படிங்கிற பெயர்லையும் அழைக்கப்பட்டுச்சு. குறிப்பாக இந்த இடத்துல தாமிரபரணி ஆற்றங்கரையில் அகத்தியர், மார்க்கண்டேயர், இன்னும் சில முனிவர்கள் இவங்களுக்கெல்லாம் என்ன ஆசை வருது அப்படின்னா, அந்த இறைவன் எம்பெருமான் நடராஜ ரூபத்தில் இங்கே வந்து அவரோட தாண்டவத்தை நிகழ்த்தணும், அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை வருது. இதை எம்பெருமானும் உணர்றாரு. இவங்களுக்காக மட்டுமே பிரத்யேகமாக அந்த மூங்கில் காடுகளுக்கு நடுவில் தன்னோட தாண்டவத்தை நிகழ்த்துறாரு. இது இந்த முனிவர்கள் எல்லாம் விரும்பி கேட்டதுனால இதற்கு முனி தாண்டவம் அப்படிங்கிற பெயரும் உண்டு. இந்த தாமிரபரணி ஆற்றங்கரையில் நிகழ்த்தினதுனால இதற்கு தாமிர தாண்டவம் அப்படிங்கிற பெயரும் உண்டு. இதையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் வர்ற அரசர்களுக்கு தெரிய வருது, இந்த மாதிரி எம்பெருமான் இந்த மாதிரி மூங்கில் காட்டுக்குள்ள இப்படி ஒரு ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்தியிருக்காரு, அந்த இடத்த அப்படியே விட்டுருக்கோமே அப்படின்னு நினச்சி அந்த இடம் முழுவதும் தாமிரத்தால், அதாவது செம்பால கூரை வைகிறாங்க. அந்த கூரை வெஞ்சு அந்த இறைவன் நடனமாடின இடத்த தாமிர சபை அப்படின்னு பெயரிட்டு அதை பாதுகாத்து ரொம்ப பொக்கிஷமாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த இறைவன் இன்றைக்கு அந்த இடத்துல எப்படி காட்சி தர்றாரு அப்படின்னா, வருடத்திற்கு ஒரு முறை இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு இந்த தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கிற நெல்லையப்பர் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா இந்த நிகழ்வு உங்களை மெய்சில் இருக்கிற வகையில் உங்கள் கண் முன்னால் தோன்றி வருமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் வரும். ஏன்னா ஒரு இடத்துக்கோ ஒரு கோவிலுக்கோ போகும்போது அங்கே இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன அரிய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த நிகழ்வை நம்மளோட மனக்கண் முன்னாடி அந்த இறைவன் கொண்டு வந்து நிறுத்துவார் அப்படிங்கிறது நம்மளோட அசைக்க முடியாத நம்பிக்கை, அதான் உண்மையும் கூட. அப்படிப்பட்ட அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற தாமிர சபையை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். கவனிச்சிங்க அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த தூண்கள், அதில் வேயப்பட்டிருக்கிற அந்த ஓவியங்கள், அந்த தூணில் இருக்கிற அந்த வேலைப்பாடுகள் எல்லாம் நம்மளை வியப்பில் ஆழ்த்துற வகையில் அமைக்கப்பட்டிருக்கு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது இப்பயும் நம்மளை மெய்சில் இருக்கிற வகையில் அங்கே இருக்கிற நிகழ்வுகள்லாம் இருக்குது. அதனால் இந்த திருநெல்வேலிக்கு போகிற வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா இந்த தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கிற நெல்லையப்பர் தரிசனத்தையும் இங்கே இருக்கிற இந்த தாமிர சபையோட தரிசனத்தையும் அந்த எம்பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடிய அந்த இடத்தோட அதி அற்புத காட்சியையும் நம்ம மனக்கண் முன்னாடி நிறுத்தி அவரோட அதி அற்புதமான அந்த ஆற்றலையும் அவரோட அருளையும் நம்ம உள்வாங்கிக்குவோம் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.